Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear English WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is cosmetic repair on intercreditor agreement. It will now be easier for banks to sell stressed assets, but other tricky issues remain. Indian banks trying to sell their troubled assets now have one less hurdle to cross. A group of banks, including public sector, private sector, and foreign banks, signed an intercreditor agreement on Monday to push for the speedy resolution of non-performing loans on their balance sheets. According to the agreement, a majority representing 2/3 of the loan within a consortium of lenders should now be sufficient to override any objection to the resolution process coming from dissenting lenders. So, in the first passage என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய troubled assets அதாவது நிறைய சொத்துக்கள் வந்து அவங்களுக்கு வந்து troubled-ஆ வந்து இருக்கு. ஏனா கடன் அதிகமா கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கதனால இப்போ அவங்க பண்ண போற ஒரு அக்ரிமெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஹர்டில் வந்து லெஸ்ஸா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அது கொடுக்க போகுது. சோ அதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து சொல்லிருக்காங்க. சோ இப்போ ஒரு group of banks வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினா ஒரு இன்டர் கிரெடிட்டார் அக்ரிமெண்ட் வந்து இந்த மண்டே வந்து சைன் பண்ணிருக்காங்க. சோ அது யாரெல்லாம் சைன் பண்ணிருக்காங்க அப்படினா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டார் banks and foreign banks இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த இன்டர் கிரெடிட்டார் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. சோ இது ஏன் எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ், நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல அந்த விஷயங்களை ஸ்பீடியா ரெசல்யூஷன் எடுத்து சோ அதை வந்து ரெக்கவர் பண்றதுக்கான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இன்டர் கிரெடிட்டார் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. சோ இதனால பேலன்ஸ் ஷீட் வந்து அவங்களுக்கு கிளீனா இருக்கிறதுக்காக இந்த இன்டர் கிரெடிட்டார் அக்ரிமெண்ட் வந்து அவங்க சைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த அக்ரிமெண்ட் படி So இதுல மெஜாரிட்டி யார் அப்படினு பாத்தீங்கன்னா 2/3 of the loans within a consortium of lenders. So ஒரு consortium of lenders வந்து இருக்காங்க. அவங்க யார் அப்படினு பாத்தீங்கன்னா லெண்டிங் கொடுக்கறவங்க. சோ அவங்களுடைய ஒரு கூட்டமைப்பு தான் அந்த ஒரு consortium of lenders. அவங்க வந்து இப்போ சஃபிஷியன்ட்டான ஒரு பவர் வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்றது. அதாவது ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருந்தாலோ லெண்டர்ஸ் வந்து நான் வந்து கொடுக்க முடியாது, இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த டிசென்டிங் லெண்டர்ஸ். ஸோ இதுல டிசென்டிங் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை எதிர்க்கிறவங்க வந்து டிசென்ட். ஸோ இந்த இடத்துல எதிர்க்கும் அந்த கடன் வழங்குபவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த கன்சார்டியம் ஆஃப் லெண்டர்ஸ், அதாவது அந்த 2/3 லோன் அமௌண்ட் மெஜாரிட்டியா வச்சிருக்க அந்த லெண்டர்ஸ் வந்து இவங்க சொல்ற ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷனை வந்து ஓவர் ரைட் பண்ணி அவங்க சொல்றதை வந்து மெஜாரிட்டியா கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் இந்த இன்டர் கிரெடிட்டார் அக்ரிமெண்ட்டுடைய சிறப்பம்சமே. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சார்டியம். கன்சார்டியம் அப்படின்னா கூட்டமைப்பு. நெக்ஸ்ட் வேர்ட் ஓவர் ரைட். ஓவர் ரைட் அப்படின்னா ரத்து செய்யறது. நெக்ஸ்ட் வேர்ட் டிசென்டிங். டிசென்டிங் அப்படின்னா எதிர்க்கிறது, ஒரு விஷயத்தை எதிர்த்து பண்றது வந்து டிசென்டிங். So இந்த பேசேஜில் அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போலாம். Minority lenders who suspect they are being shortchanged by other lenders can now either sell their assets at a discount to a willing buyer or buy out loans from other lenders at a premium. The intercreditor agreement is aimed at the resolution of loan accounts with the size of 50 crore rupees and above that are under the control of a group of lenders. It is part of the SARS plan approved by the government to address the problem of resolving bad loans. So இந்த செகண்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனாரிட்டி லெண்டர்ஸ், அதாவது கம்மியா கடன் கொடுப்பவர்கள், அந்த இதுல அவங்க என்ன சஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் லிவ்டா இருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இப்போ வந்து ரெண்டு விஷயங்கள் தான் பண்ண முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அசெட்ஸ் எல்லாமே ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல ஒரு வில்லிங் பையர்ட்ட அவங்க விற்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து அவங்க வந்து லோன்ஸை வந்து அதர் லெண்டர்ஸ், அதாவது வேற கடன் கொடுக்கறவங்கள்ட்ட இருந்து பை அவுட் பண்ணணும், அதாவது வாங்கணும். எப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல வாங்கணும் அப்படின்னா ஒரு பிரீமியம் ரேட்டுக்கு தான் வந்து அந்த லோன்ஸை வந்து வாங்க முடியும். ஸோ இதனால தான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க தே ஆர் பீயிங் ஷார்ட் சேஞ்ச்ட் பை அதர் லெண்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஷார்ட் சேஞ்ச் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல வந்து மாற்றப்பட்டது வந்து ஷார்ட் சேஞ்ச், அதாவது ஷார்ட் லிவ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பை அவுட். பை அவுட் அப்படின்னா வாங்குறது. இந்த பேசேஜில் அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போலாம். Over the last few years, Indian banks have been forced by the Reserve Bank of India to recognize troubled assets on their books. But their resolution has remained a challenge. According to banker Sunil Mehta, who headed a panel that recommended the plan, disagreement between joint lenders is the biggest problem in resolving stressed assets. The government hopes that the holdout problem, where the objections of a few lenders
prevent a settlement between the majority lenders will be solved through the intercreditor agreement. இந்த தேர்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷ காலமாகவே இந்தியன் பேங்க்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்தியன் பேங்க்ஸ் கிட்ட இருக்கிற ட்ரபிள்ட் அசெட்ஸ், அவங்களுடைய புக்ஸில் எழுதப்பட்டிருக்க அந்த அதிகபட்சமான லோன்ஸ், அப்புறம் அவங்களுடைய ட்ரபிள்ட் அசெட்ஸ் இதெல்லாமே ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதாவது கண்டுபிடிக்க சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பேங்க்ஸை. ஆனால் அந்த ரெசல்யூஷன் இப்போவுமே வந்து ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. அது இன்னுமே ஃபுல்லாக நடைமுறைக்கு வரலை அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுனில் மேத்தா அப்படின்ற பேங்கர் வந்து என்ன இதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயிண்ட் லெண்டர்ஸ், அதாவது கடன் கொடுக்குறவங்க அவங்களுக்குள்ள இருக்க அந்த டிஸ்அக்ரிமெண்ட் தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸ், அதாவது பிரச்சனைக்குரிய இந்த சொத்துக்கள், இந்த ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸ் இதெல்லாமே வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே வந்து ஜாயிண்ட் லெண்டர்ஸ் அவங்க மத்தியில் இருக்க அந்த டிஸ்அக்ரிமெண்ட் தான் அப்படின்னு வந்து சுனில் மேத்தா சொல்றாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தாங்க ஆர்பிஐ. ஸோ அந்த பிளானுக்கான பேனலை வந்து ஹெட் பண்ணது சுனில் மேத்தா தான். ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன ஹோப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்ட் அவுட் ப்ராப்ளம், அதாவது இப்போ நெருக்கி பிடிச்சிட்டு இருக்க இந்த ப்ராப்ளம் வந்து இன்டர் கிரெடிட்டர் அக்ரிமெண்ட், ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமா சால்வ் பண்ணப்படும் அப்படின்றாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லெண்டர்ஸ் வந்து செட்டில்மெண்ட்டை வந்து பிளாக் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யாருக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி லெண்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த செட்டில்மெண்ட்ஸை சின்ன லெண்டர்ஸ் வந்து பிளாக் பண்றாங்க, அப்ஜெக்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து இந்த இன்டர் கிரெடிட்டர் அக்ரிமெண்ட் மூலமா வந்து சால்வ் பண்ணப்படும் அப்படின்னு தான் கவர்மெண்ட் இன்னுமே ஹோப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட் ரெக்கக்னைஸ். ரெக்கக்னைஸ் அப்படின்னா அடையாளம் கண்டுகொள்றது, அப்படி இல்லைன்னா கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் ஹோல்ட் அவுட். அதோட மீனிங் ஒரு விஷயத்தை ரெசிஸ்ட் பண்றது வந்து ஹோல்ட் அவுட், அதாவது ஒரு விஷயத்தை ஆஃபர் பண்றாங்க ஆனா அதை கொடுக்காம அதை வந்து தக்க வச்சுக்கிறது வந்து ஹோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். Such an agreement may persuade banks to embark more quickly on a resolution plan for stressed assets. This is an improvement on the earlier model, which relied solely on the joint lenders forum to arrive at a consensus among creditors. It is, in fact, logical for joint lenders who want to avoid a deadlock to agree on the ground rules of debt resolution prior to lending to any borrower. ஸோ இந்த ஃபோர்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர் கிரெடிட்டர் அக்ரிமெண்ட், ஸோ இது வந்து பேங்க்ஸை பர்சுவேட் பண்ணும், அதாவது இணங்க செய்யும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ஸ்க்கு ஒரு ரெசல்யூஷன் பிளானை வந்து குவிக்காக கொண்டு வரணும், அதை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு சில பிளான்ஸை கொண்டு வர்றதுக்கு இந்த இன்டர் கிரெடிட்டர் அக்ரிமெண்ட் வந்து வழிவகுக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா இந்த இன்டர் கிரெடிட்டர் அக்ரிமெண்ட் வந்து ஏர்லியர் மாடலுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஏர்லியர் மாடல் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரே ஒரு விஷயத்துல தான் சோலா ரிலே ஆயிருந்துச்சு, அதை மட்டும் தான் நம்பிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் லெண்டர்ஸ் ஃபாரம் அவங்கள மட்டும் தான் நம்பிட்டு இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட்டர்ஸ், ஸோ அந்த கிரெடிட்டர்ஸ் அதாவது கடன் கொடுக்குறவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒருமித்த கருத்து, அதான் வந்து கன்சென்சஸ், அவங்களுக்கு நடுவில் அந்த ஒருமித்த கருத்தை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஜாயிண்ட் லெண்டர்ஸ் ஃபாரம் வந்து இருந்துச்சு. அவங்க பண்ணிட்டு இருந்த விஷயமும் லாஜிக்கலாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் லெண்டர்ஸ் வந்து ஒரு டெட்லாக்கை வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அவங்க அந்த டெட்லாக்கை வந்து உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரையர் டு லெண்டிங் டு எனி பாரோவர், அதாவது கடன் கொடுக்குறவங்களுக்கு முன்னாடியே அந்த கிரவுண்ட் ரூல்ஸை வந்து அக்ரி பண்ண வைக்கணும் அப்படின்ற டெட்லாக்கை வந்து அவங்க அந்த ஜாயிண்ட் லெண்டர்ஸ் வந்து உடைக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட் பெர்சுவேட் அப்படின்றதுக்கான மீனிங் இணங்க செய்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் எம்பார்க் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா தொடர்ந்து மேற்கொள்றது எம்பார்க். நெக்ஸ்ட் வேர்ட் கன்சென்சஸ், ஒரு ஒருமித்த கருத்து வந்து கன்சென்சஸ். நெக்ஸ்ட் வேர்ட் டெட்லாக், ஒரு முட்டுக்கட்டையான விஷயம் வந்து டெட்லாக். ஸோ இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். But the obligation on the lead lender to come up with the time-bound resolution plan can have unintended consequences. Banks may be compelled to engage in a quick fire sale of stressed assets due to arbitrary deadlines on the resolution process. This will work against the interest of lenders looking to get the best price for their stressed assets. Also, it is often in the interest of the majority of creditors to take the time to extract the most out of their assets. ஸோ இந்த ஃபிஃப்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீட் லெண்டர், அதாவது கடன் அதிகமாக கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டைம் பவுண்ட் ரெசல்யூஷன் பிளான், அதாவது நேரத்துக்கு அந்த ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்ற அந்த ரெசல்யூஷன் பிளானை அவங்க வந்து கொண்டு வரணும். அதான் வந்து கம் அப் வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ் வந்து கொண்டு வரும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அன்இன்டெண்டட் அப்படின்னா ஒரு திட்டமிடப்படாத ஒரு கான்சிக்வன்ஸ், அதாவது பின்விளைவுகளை வந்து இது கொண்டு வரும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பேங்க்ஸை வந்து ஒரு கம்பெனிங்கான ஒரு விஷயத்துக்கு வந்து கொண்டு போயிடும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்க ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸ் அதை வந்து குவிக் ஃபயர் சேல், அதாவது உடனடியாக செல் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்கள்லையும் அவங்க இறங்கிடுவாங்க. ஸோ இது வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரி டெட்லைன்ஸ் ஆன் த ரெசல்யூஷன் ப்ராசஸ். ஸோ இதில் ஆர்பிட்ரி அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னிச்சையான இல்லை ஒரு நியாயமற்ற ஒரு டெட்லைன்ஸ் வந்து அந்த ரெசல்யூஷன் ப்ராசஸில் இருக்கிறதுனால பேங்க் இந்த விஷயத்தில் கம்பல் பண்ணப்படும் அப்படின்னா இந்த செகண்ட் லைனில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரெசல்யூஷன் ப்ராசஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லெண்டர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதாவது அவங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கு எதிராகவே இருக்கும். ஸோ மேக்ஸிமமான லெண்டர்ஸ் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸ்க்கு ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சா அதை விற்று அதை காசாக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ரெசல்யூஷன் ப்ராசஸ் இன்கம்ப்ளீட்டான ரெசல்யூஷன் ப்ராசஸ், உடனடியாக விற்று அதை காசாக மாற்றணும் அப்படின்னு அந்த தன்னிச்சையான செயல்பாடுகள் இருக்கிறதுனால இது வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு அந்த லெண்டர்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் லைனில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆஃபனா மெஜாரிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அவங்க வந்து டைம் எடுத்து அந்த அசெட்டில் இருக்கக்கூடிய வரக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கிரெடிட்டர்ஸ் வந்து இன்னும் இருக்காங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்இன்டெண்டட் அப்படின்னா ஒரு திட்டமிடப்படாத செயல். நெக்ஸ்ட் வேர்ட் ஆர்பிட்ரரி அப்படின்னா ஒரு தன்னிச்சையான இல்லை ஒரு நியாயமற்ற செயல் தான் வந்து ஆர்பிட்ரரி. இந்த பேசேஜில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். Meanwhile, the biggest obstacle to bad loan resolution is the absence of buyers who can purchase stressed assets from banks and the unwillingness of banks to sell their loans at a deep discount to their face value. Unless the government can solve this problem, the bad loan problem is likely to remain unresolved for some time to come. ஸோ இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஒரு பிக்கஸ்டான ஆப்ஸ்டக்கிள் அதாவது ஒரு பெரிய தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட் லோன் ரெசல்யூஷனில் பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸ் அதை வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து பையர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸை பேங்க்ட்ட இருந்து டிஸ்கவுண்ட் ரேட்ஸில் தான் வந்து பையர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பேங்க்ஸ் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ரேட்ஸில் வந்து விற்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸ்குள்ள ஃபேஸ் வேல்யூ அவங்க எடுத்தாதான் அவங்க கொடுத்த மொத்த கடனையும் வாங்கி அவங்க திருப்பி வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த கடன் எடுக்கிறதுக்காக அவங்க டீப் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பேங்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனாலே வந்து அவங்களுக்கு ஒரு அன்வில்லிங்னஸான ஒரு கண்டிஷனும் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம். ஸோ அன்லெஸ் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாட்டி இந்த பேட் லோன் ப்ராப்ளம் அதாவது ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ஸ் மற்ற ப்ராப்ளம் எல்லாமே இது வந்து அன்ரிசால்வ்டாக தான் இருக்கும் இன்னும் சில காலத்துக்கு அப்படின்னு தான் சொல்லி இந்த பேசேஜில் முடிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் dissenting, meaning hold or express opinions that are at variance with those commonly or officially held. Tamil meaning எதிர்ப்பை. Synonyms discord, dissension. Antonyms acceptance, agreement. Example sentence: two members dissented from the majority. The next word embark, meaning go on board a ship or aircraft, begin a course of action. Tamil meaning மேற்கொள்ள வேண்டும். Synonyms commence, enter. Antonyms cease, finish. Example sentence: he embarked for India in 1817. She embarked on a new career. The next word consensus, meaning a general agreement. Tamil meaning orumitha. Synonyms accord, consent. Antonyms denial, disagreement. Example sentence: there is a growing consensus that the current regime has failed. The next word unintended, meaning not planned or meant. Tamil meaning nokamatra. Synonyms accidental, inadvertent. Antonyms expected, intentional. Example sentence: the unintended consequences of people's action. And the last word arbitrary, meaning based on random choice or personal whim rather than any reason or system of power or a ruling body, unrestrained and autocratic in the use of authority. Tamil meaning தன்னிச்சையான. Synonyms capricious, discretionary. Antonyms consistent, logical. Example sentence: an arbitrary decision, a country under arbitrary government. இந்த இங்கிலீஷ் அதோட முடிஞ்சிச்சு. இந்த எடிட்டோரியல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ், மீட் யூ டுமாரோ.